சக்தி இன்னைக்கு சக்தி வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. டெஸ்ட் வந்து 10 கேள்வி கேட்டாரு. 10 கேள்வி ஆர்டர் டெஸ்ட் கேப்சன். ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? A floating body is in stable equilibrium when the meta center is above its center of gravity. சோ இது வந்து சூப்பரா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோட்டிங் பாடி, மிதக்கிற பாடி, மிதந்தா மெட்டா சென்டர், மிதந்தா மெட்டா சென்டர் அப்படின்னு சொல்லணும். மிதந்தா மிதந்தா மெட்டா சென்டர் ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்போ வந்து மார்ச்சிட்டா இதுதான் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன். இப்ப ஸ்டேபிள் ஈக்குவேஷனுக்கு m எங்க இருக்கு? மேல இருக்கா கீழ இருக்கா? m is above the center of gravity. அப்ப ஸ்டேபிள் தான். அன்ஸ்டேபிள்னா அப்படியே உல்டா மாறிடும். நம்ம ஸ்டேபிள் மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்போம். mc அப்படினா mc தான் மோஸ்ட் பேக்வர்ட் for meta center, b for center of buoyancy, c for center of gravity. b மாறிக்கணும். மிதந்தா b மாறிக்கணும். மூழ்கினா c m மாறிக்கணும். மூழ்கினா m மாறிக்கணும். சரியா? மூழ்கினா இது வந்து சப்மர்ஜ்ட் பாடிக்கு வந்து m மாறிக்கணும். இவன மாறிக்கணும். b யும் c யும் தான் பஞ்சாயத்து வரும். இங்க வந்து m c யும் வந்து பஞ்சாயத்து வரும். இங்க வந்து c யும் பஞ்சாயத்து சப்மர்ஜ் தான். இது வந்து ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங்னா நம்ம என்ன பண்ணோம்? b மாறிக்கணும். சப்மர்ஜ்னா இது வந்தா 6 கேள்வி இதுலயே இருக்கு. ஒரே ஒரு விஷயத்திலே 6 கேள்வி இருக்கு. இது கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முக்கியமான கேள்வி. அதாவது இந்த கேள்வி இல்லாம எக்ஸாமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 500 எக்ஸாம் எழுதுனே. 500 எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லயும் ஆமா ஃப்ளோட்டிங் ஏதோ மாத்தி கேட்பாங்க. அதே என்னடா ஒரே கேள்வி தான் கேக்குறாங்க. இந்த கேள்வியே மாத்த மாட்டாங்களே. क्वेश्चन அவுட் ஆயிட்டோம்னா 100 கேள்வில ஒரு கேள்வி அவுட் ஆயிடும். ஒரு கேள்வி வச்சு வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 100 கேள்வி அவுட் ஆகணும்னா நான் 500 எக்ஸாம் எழுத பிறகு தான் என்னாச்சு? எல்லா கேள்வியும் அவுட் ஆயிடுச்சு. அப்ப 500 எக்ஸாம் எழுதும்போது எல்லா எக்ஸாம் கிளியர் ஆயிட்டே இருந்தது. நீங்க என்ன பண்ணணும்னா மிதந்தா மெட்டா சென்டர், மிதந்தா மெட்டா சென்டர், மூழ்கினா சென்டர் ஆஃப் பயான்சி. ரெண்டுத்துலயுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரும். சரி அடுத்து the metacentric height of the floating body is distance between metacenter and center of gravity. சோ இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம் தான் metacentric height. A body floating in liquid is said to be in neutral equilibrium if metacenter coincides with center of gravity. நியூட்ரல்னாலே coincide. கண்டிப்பா மெட்டாசென்டர் வரும். ஃப்ளோட்டிங்னா மெட்டாசென்டர் கண்டிப்பா வரும். அப்ப நியூட்ரல்னாலே coincide. இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் தப்பு மாதிரி மெட்டாசென்டர் வரும் அப்படின்றது ஞாபகம். அடுத்து when a body floating in a liquid is given a small angular displacement, it stands oscillating about a point is known as metacenter. மெட்டாசென்டர்னா ஒரு நீதான் கப்பல் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணோம். அப்ப கப்பல் தான் ஆகும். கப்பல் நம்ம நீதான் ஆடணும். எப்படி ஆடணும்? ஆடணும். சரியா? அப்ப எந்த புள்ளியை பொறுத்து ஆடுறையோ அந்த புள்ளி தான் மெட்டாசென்டர். மெட்டாசென்டர்ன்றது இஸ் a point. சோ மெட்டாசென்டர்ன்றது என்னது? பாயிண்ட். என்ன ஆகும்னா அந்த புள்ளியை பொறுத்து ஸ்மால் ஆங்கிள். சரியா? அப்ப நீ தான் ஸ்மால் ஆங்கிள் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்? ஆடு. அப்படின்னா அதான் வந்து மெட்டாசென்டர். சரி எந்த புள்ளியை பொறுத்து ஆடுறியோ அந்த புள்ளி தான் மெட்டாசென்டர். அடுத்து stability of freely falling object when center of gravity lies below its metacenter. So center of gravity lies below. இங்க center of gravity lies below-ன்றான். metacenter lies above-ன்றான். இவன் சொன்னானா m வந்து c யோட மேல இருக்கு இல்ல c வந்து m கீழ இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். ஸ்டேபிளுக்கு எப்படி சொல்லலாம்? ஸ்டேபிள் கண்டிஷன் என்ன சொல்லலாம்? ஃப்ளோட்டிங் பாடிக்கு வரும். சரியா? ஃப்ளோட்டிங் என்ன சொல்லலாம்? கண்டிஷன் 1 metacenter above மெட்டாசென்டர் above center இல்லனா center of gravity below metacenter. அவ்வளவுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். அவன் மேல இருக்கான். c க்கு மேல m னாலும் m க்கு கீழ c னாலும் சேம் தான். அப்ப ரெண்டுமே இவன் ஒரு ஆப்ஷன் கேக்குறான், அவன் ஒரு ஆப்ஷன் கேக்குறான். சோ இதான் வந்து क्वेश्चनல பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டோம் அப்படினா மிதந்தா மெட்டாசென்டர் அப்படிங்கறத மூழ்கினா சென்டர் ஆஃப் பயான்சி அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா எழுதி வச்சுக்கணும். நானே சொல்றேன் பிள்ளை எழுதுனா மிதந்தா மிதந்தா மெட்டாசென்டர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்கு? மே மிதந்தாக்கு என்ன வருது? மிதந்தாவும் மே தான் வருது.
மேன் ஆகுது. அப்ப மிதந்தா மெட்டாசன். அப்படிதான் மனப்பாடம் பண்ணேன். ஆரம்பத்துலலாம் கான்செப்ட்லாம் புரியல. ஆனா கருத்தை உள்ள போய் கொண்டு போறதுக்கு அப்புறம் லைட்டா இப்பெல்லாம் வந்து இதான் கப்பல், இப்பெல்லாம் எப்படி சொல்றேன், இதான் கப்பல், உன்னை வந்து ஸ்மால் லாங்குவேஜ் இப்ப நீ என்ன பண்ணும் அசட் ஆகுது. ஸோ இப்போ இந்த புரிதல் எப்படி வந்ததுன்னா அப்படியே காலம் ஓட ஓட வருது. ஆனா எக்ஸாம் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒன்றும் புரிதல்லாம் இல்லை. ஓ மெட்டா சென்டர்னா ஏதோ நம்ம கற்பனையில் அப்படியே கொஞ்சம் இருக்கணும். ஆனா அது புரிஞ்ச புரிய படிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்த கொஸ்டின். If a submerged body is in unstable equilibrium, then center of gravity below the center of buoyancy below. So submerged body என்ன மூழ்குனா buoyancy, மூழ்குனா buoyancy, submergedனா buoyancy. இப்ப submerged அப்படினா வந்து buoyancy அப்படினா பார்த்தனா சப்ல என்ன வருது பிட் இருக்கு பேர்லயே பிட் எல்லாம் வந்து பேப்பர்ல பிட் எடுத்து போய் பார்த்திருக்கோம், கால்குலேட்டர் பிட் எடுத்து பார்ப்போம், ஏன் கையில கூட பிட் எடுத்துட்டு போய் பார்த்துருக்கோம். சரியா? பசங்க என்ன பண்ணுவாங்க, கையில் எடுத்துட்டு போயிட்டு கையில் எழுதிடுவாங்க. எக்ஸாம் ஹாலில் போனோம்னு அதை பார்த்து எழுதிட்டு கையை அழிப்பாங்க. அழிக்கும் போது இங்கு அழிஞ்சுன்னா ஆச்சு, இங்கு அழியா வந்தா வந்து பார்த்து புக் பண்ணிடுவாங்க. வந்து பார்ப்பாங்க, அவனுக்கு தெரியும் அந்த ஸ்குவாட் வரும்போது கையை காட்டி அப்படின்வாங்க. அப்போ பார்ப்பாங்க, பார்த்தவொன்னு புக் பண்ணிடுவாங்க. விட்டு லாஸ்ட் பேப்பர்ல எழுதியாச்சு, ஆனால் அழிக்கும் போது ஒழுங்கா அழியலைன்னா மாட்டிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பேர்லயே பிட் வைக்கிறோம். கண்டுபிடுறா, இப்ப கண்டுபிடுறா பார்ப்போம். கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம பேர்லயே பிட் வச்சு யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சோ சப்மர்ஜ்க்கு சென்டர் ஆஃப் பயான்சி, பயான்சி சென்டர்ன்றதா சப் வந்து பீல முடியுதா? அப்ப சப்மர்ஜ்னாலே பயான்சி மெதந்தா அவ்வளவுதான். ஆனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டுத்துலயும் காமனா இருக்கும். அதான் ஈஸியா போகும். ஈஸி. அப்ப வந்து சென்டர் ஆஃப் பயான்சி ஸ்டேபிள் அப்படின்னா இது அன்ஸ்டேபிள் இல்ல. இப்போ ஸ்டேபிள் தான் நம்ம போடணும், BC. அப்போ B is above C. C இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஸ்டேபிள். B வந்து C இருந்தா இது வந்து இது அன்ஸ்டேபிள், இது ஸ்டேபிள். அப்போ இங்க என்ன பாருங்க, C சென்டர் ஆஃப் பயான்சி இஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் பயான்சி. அவ்வளவுதான். அப்படி பார்த்தா கணக்கு. இப்போ இந்த கேள்வி வந்து இந்த பால் போட்டாலே எல்லாரும் கேட்டாங்க. பால் போட்டாலே எல்லாரும் கேட்டாங்க. ஏன்? கன்ஃபியூஷன். வெரைட்டி எத்தனை வெரைட்டி இருக்கு? 6 வெரைட்டி இருக்கு. ஸோ 6 வெரைட்டி வச்சா நமக்கே 6 வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ தோசை சாப்பிட போறோம், சரியா? சட்னி ஒரு 5 சட்னியும் ஒரு சாம்பார் கொடுத்தா தோசையை பிச்சிருவோம். எந்த சட்னி சொல்றது, எந்த சட்னி சொல்றது, அதுக்குள்ள அப்படி யோசிக்கிறதுக்குள்ள நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது ஒரே சட்னி தான், சாம்பார் கிடையாது, எது கிடையாது, ஒரே சட்னி. வீட்டில் வந்து வந்தீங்களா இந்த தேங்காய் சட்னி மட்டும்தான் அப்படின்னா நோ ஆப்ஷன். என்ன பண்ணுவோம், தோசை சட்னி, அவ்வளோதான். அப்படிதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் வெரைட்டி இருக்கோ அந்த கேள்வி கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கஷ்டமா கேள்வி கேட்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எனக்கு தப்பா நினைச்சிருவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுப்பா, கேட்டு ப்ரிப்பேர் பண்ணா அவங்க நேராக கேட்டு பக்கம் போய் வந்துருவாங்க. இது அந்த கேட்டு சொல்லப்பா, கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா சார் சாமி சத்தியம் விட்டுருங்க சார் அப்படின்வாங்க பசங்க. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம் கஷ்டமா கேள்வி கேட்க மாட்டாங்க. வெரைட்டி எங்க இருக்கோ அங்க கேள்வி வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப ஈஸி, வெரைட்டி எங்க இருக்கோ அங்க கேள்வி வரும். நம்ம பாட்டு ஜாலியா ஈஸியா இருக்கும். ஆனா வெரைட்டி எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ இதான் வெரைட்டி, இது 6 வெரைட்டி இருக்கு, கண்டுபிடிச்சியா? அடுத்தது stability of floating bodies. For cargo ships, metacenter height varies with loading. Position of metacenter corresponding to the different axes of rotation are generally different for same floating object. ஸோ என்னன்னா ஃபார் கார்கோ ஷிப்புக்கு வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டர் காரஸ்பாண்டிங் டிஃபரெண்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் மாற அதுவும் பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டரும் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் மாற பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டரும் மாறும் சொல்றாங்க. For a floating body to be in equilibrium, metacenter should be above center of gravity. Rotating couple should be formed. Center of buoyancy and center of gravity lie on same vertical plane. ஸோ சேம் வெர்டிகல் பிளேன்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து வெர்டிகல் பிளேன் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த வெர்டிகல் பிளேன் போட்டோம்னா ரெண்டுமே அதே சேம் வெர்டிகல் பிளேன்ல இருக்கணும்ன்றாங்க. சென்டர் ஆஃப் பயான்சியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் அந்த சேம் வெர்டிகல் பிளேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டா சென்டர் ஷுட் அபோவ் தி ஜி அப்படின்னு மெட்டா சென்டர் வேற பிளேன்ல கூட இருக்கலாம். ரொட்டேட்டிங் கப்பல் வந்து அது இல்லாமல் ரொட்டேட்டிங் கப்பல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ரொட்டேட்டிங் கப்பல். அடுத்து A solid body sinks in a fluid when weight of a fluid is displaced is less than the weight of the body. So weight of the fluid வந்து இது வந்து எப்போ வந்து மூழ்கும் எப்போ மிதக்கும் அப்படின்வாங்க. ஸோ என்ன எப்போ மிதக்கும்னா weight of fluid is equal to weight of the
liquid displaced அப்படினா weight of the fluid is weight of the fluid displaced is equal to the weight of the body அப்படினா இது என்ன கண்டிஷன்னா நம்ம கரெக்ட்டா இப்படி இந்த லெவல்ல ரெண்டு குறையுது சரியா சோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டாவது கேஸ் weight of the fluid is less than the weight of the body அப்படினா weight of the fluid displaced வந்து அப்படினா நம்ம பொருள் வந்து உள்ள மூழ்கிடும் weight of the fluid greater than weight of the body வந்து இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இது வந்து weight of the fluid வந்து greater than நம்ம தர fluid வந்து இதோட இது வந்து இம்பாசிபிள் கண்டிஷன் ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் தான் அவங்க மேலே வருவான் அப்படின்னு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இங்கே தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்து for a cylindrical wooden block completely submerged under water when buoyancy is seen independent of vertical position and orientation. completely submerged ஆயிடுச்சுன்னா அதோட buoyancy is independent of vertical position and orientation சொல்றாங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் நமக்கு என்னன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இதெல்லாம் பார்த்தாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாமா ஒரே கேள்வி தான் அவன் இங்க இருக்கான் அவ்வளவுதான் அந்த ஒரு கேள்வி தான் 10 கேள்வி பார்த்தாலுமே 10 கேள்வி பார்க்கணும் ஆனா அதுல யார் முக்கியம் தெரியும் ஒரு படத்துக்கு போனா படத்துல ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க சரியா சில படத்துல 2 3 4 இருக்காங்க ஜென்ரலா ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ தான் அதே போல ஒரு காம்படிஷன்ல 10 क्वेश्चन பார்க்கும்போது கான்செப்ட்ல ஒரே ஒரு क्वेश्चन இம்பார்ட்டன்ட் அதை கண்டுபிடிக்கிற கெபாசிட்டி வந்து சீக்கிரம் போஸ்டிங் வாங்க சார் யார் ஹீரோனே தெரியல சார் எல்லாரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க அப்படின்னா லேட் ஆகும் சரியா இப்போ நம்ம இந்த வெரைட்டி பற்றி ஹீரோ நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவர் வெரைட்டி சரியா நம்ம எந்த ஹோட்டலுக்கு போவோம் எந்த ஹோட்டலில் வெரைட்டி அதிகமாக இருக்கோ அந்த பொடி ரோஸ்ட் இருக்குது சார் நெய் ரோஸ்ட் இருக்குது கீ ரோஸ்ட் இருக்குது மசாலா ரோஸ்ட் இருக்குது அது ரோஸ்ட்லேயே வந்து ஒரு 30 ரோஸ்ட்டும் வச்சுக்கேன் நல்ல ஹோட்டல் போய் எல்லாமே அதே தான் ரோஸ்ட் தான் ஆனால் உள்ளே வைக்கிற சரக்கு மட்டும் வேறு மஷ்ரூமாக இருக்கும் மசாலாவாக இருக்கும் ஸோ அது மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ இந்த கான்செப்டை ஜஸ்ட் நீ திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் நல்லா ஆழமாக திங்க் பண்ணணும் இன்னொன்று ப்ரோட்டீன் பாடி ரொம்ப இதுவாக இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் சப்ஜெக்ட் ஆழமாக பிடிக்கிறது இப்போ இதெல்லாம் அவங்க அட்வான்ஸ் கான்செப்ட் இதுவும் சூப்பரான இது விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் பார்த்தோன்னா எப்போ வந்து மூழ்காதா அப்படின்றது வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இதுவாச்சுன்னா மூழ்கிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரியா அதனால் முடியுது அப்படின்றதா ஸோ சூப்பரான கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து இருக்கிற பெஸ்ட் கொஸ்டின் எது அப்படின்னா இதுதான் விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் இந்த பாலை போட்டோம்னா எல்லாரும் விக்கெட் ஆகிடும் இது ஃபேமஸ் கொஸ்டின் இதில் என்னன்னா நீ பார்க்கும்போது ஃபேமஸ் கொஸ்டினும் தெரிஞ்சுக்கணும் விக்கெட் டேக்கிங் கொஸ்டினும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கேட்காத கொஸ்டினும் தெரிஞ்சுக்கணும் கேட்காத கொஸ்டின் சும்மா பார்த்து மேலோட்டம் பார்த்தா போதும் டெஸ்ட் எழுதுறது எல்லாமே பார்த்துக்கணும் இப்போ ஏன் உங்களுக்கு டெஸ்ட் கிரியேட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுத உங்களுக்கு ஆழமான புரிதல் வந்துட்டே இருக்கும் நீங்கள் சின்சியராக டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் எனக்கு வேலை வேணும் ஆசை மட்டும் இருந்தால் போதும் சின்சியராக டெஸ்ட் எழுதுவீங்க லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணுவீங்க யார் டெஸ்ட் எழுத மாட்டாங்க அப்படின்னா யார் டெஸ்ட் எழுத மாட்டாங்க யார் டெஸ்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க எனக்கு வேலை வேணாம் சார் விட்டுருங்க சார் வேலைலாம் வேணாம் சார்ன்றவங்க ஒருபோதும் அவங்க டெஸ்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஒருபோதும் டெஸ்ட் எழுத மாட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க நீங்க என்ன பண்ண ஓதுறதுன்னா ரீட் பண்றது தான் நம்ம என்னது குவிஸ் கிரியேட் பண்ணாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம் குவிஸ் விளையாடாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிதான் போஸ்டிங் ஆகணும் எனக்கு சீக்கிரமா போஸ்டிங் 3 மாதம் போஸ்டிங் வேணும்னா 3 மாதம் நீ குவிஸ் கிரியேட் பண்ணணும் 3 மாதம் நீ குவிஸ் எழுதணும் 3 மாதம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணணும் 3 மாதம் வீடியோ போடணும் பிஜிஎம்எல் பண்ணணும் இல்லை சார் ஒரு 3 மாதம் கழிச்சு கொஞ்சம் வயசாகிடும் அப்புறம் போடுறாங்கன்னா மறுபடியும் அடுத்த 3 மாதம் கழிச்சு தான் வேலை கிடைக்கும் சரியா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் ஆல் தி பெஸ்ட்